Hi friends, boAt brandலேருந்து RGB லைட் வச்ச ஒரு அட்டகாசமான கேமிங் இயர்பட்ஸ் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. boAt Immortal 161. இந்த வீடியோவில் இந்த கேமிங் இயர்பட்ஸோட அன்பாக்சிங் மற்றும் முழுமையான விமர்சனம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1500 ரூபாய் பட்ஜெட் சிம்முக்கு உள்ளாடி கேமிங் இயர்பட்ஸ் வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க ஆரம்பிக்கலாம். boAt Immortal 161 இந்த கேமிங் இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ளிப்கார்ட் மற்றும் boAtோட வெப்சைட்டில் 1299க்கு சேல் பண்ணுறாங்க. வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. கேமிங் இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் RGB லைட் இருந்தால் தான் ஒரு கேமிங் இயர்பட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்து இருக்கும். பாக்ஸோட ஃப்ரண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இயர்பட்ஸ் ஃபோட்டோ வந்து போட்டிருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே ஹைலைட் வந்து பண்ணியிருக்காங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணால் உள்ளாடி TWS டைப் சி சார்ஜிங் கேபிள், எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ், யூசர் மேனுவல், 1 இயர் வாரண்டி கார்டு, அதுக்கப்புறம் இயர்பட்ஸில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா எப்படி வந்து சால்வ் பண்ணுறது அதுக்காக ஒரு கார்டு வந்து வச்சுருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா கேட்லாக் வச்சுருக்காங்க. இந்த சார்ஜிங் கேஸ் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. இதே டிசைனில் boAt பிராண்டில் இருந்து RGB லைட் வச்சு நிறைய TWS மார்க்கெட்டில் வந்து சேல் பண்ணுறாங்க. அதுக்கும் இதுக்கும் என்னதான் வித்தியாசம் அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா RGB லைட் கொஞ்சம் பிரைட்டாக வந்து இருக்குது, கொஞ்சம் அட்ராக்டிவாக வந்து பண்ணியிருக்காங்க. சார்ஜிங் கேஸோட சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா boAt அப்படிங்கிற பிராண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. சார்ஜிங் கேஸ் ரொம்ப ஸ்லிம்மான சார்ஜிங் கேஸாக வந்து இருக்குது. ரொம்ப லைட் வெயிட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. பில்டு குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்குது. சார்ஜிங் கேஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா வெறும் 4 செகண்டுக்கு மட்டும்தான் RGB லைட் வந்து உங்களுக்கு எரியும். இதன் காரணமாக பேட்ரி பார்த்திங்க அப்படின்னா தேவையில்லாமல் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. அதே போல் சார்ஜிங் கேஸ் மட்டும் இல்லை, இயர்பட்ஸோட கீழே பாட்டமில் பார்த்திங்க அப்படின்னா LED லைட் வந்து இருக்கிறது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அதே போல் ரைட் சைடு உள்ள இயர்பட்ஸை 3 செகண்டுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணால் கேமிங் மோட் ஆக்டிவேட் ஆகுது. இந்த இயர்பட்ஸில் 40 மில்லி செகண்டில் லோ லேட்டன்சி இருக்கனால கேம் விளையாடும்போது ஆடியோ பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு லேக் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த இயர்பட்ஸில் boAtோட சிக்னேச்சர் சவுண்ட் வந்து இருக்கனால கேமிங்க்கு இந்த இயர்பட்ஸ் ரொம்ப நல்லா வந்து இருக்குது. ரொம்ப லைட் வெயிட்டான இயர்பட்ஸ் வந்து இருக்குது. ஆனால் இயர்பட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய இயர்பட்ஸாக வந்து இருக்குது. காதுக்கு பெர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது, எந்த ஒரு ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் கிளாஸி ஃபினிஷில் வந்து பண்ணியிருக்காங்க. பில்டு குவாலிட்டி நல்லா இருக்குது. அதே போல் இந்த இயர்பட்ஸில் மொத்தமாக 4 மைக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு இயர்பட்ஸில் 2 மைக் வந்து இருக்குது. ENC இருக்கனால கால் பேசும்போது வெளியே வந்து என்னதான் நாய்ஸ் இருந்தால் கூட நாய்ஸை எல்லாமே கொஞ்சமாக கட் பண்ணி விடுது. கால் பேசும்போது உங்களுடைய வாய்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கால் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் போல்டாக வந்து கேட்குது. இந்த இயர்பட்ஸில் கால் குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து இருக்குது. கேமிங் இயர்பட்ஸுக்கு பேட்டரி கெப்பாசிட்டி வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். சார்ஜிங் கேஸில் 400 mAh உள்ள பேட்ரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இயர்பட்ஸில் 40 mAh உள்ள பேட்ரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சார்ஜிங் கேஸில் டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து இருக்கனால சார்ஜிங் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீடாக வந்து இருக்குது. அதே போல் சார்ஜிங் கேஸ் மற்றும் இயர்பட்ஸ் ரெண்டுமே சேர்த்து 40 மணிக்கூர் ப்ளேபேக் வந்து கிடைக்குது. இயர்பட்ஸை வந்து ஒரு வாட்டி ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 10 மணிக்கூர் ப்ளேபேக் வந்து கிடைக்கும் அப்படின்னு பிராண்டு வந்து சொன்னாங்க. ஆனால் நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் நார்மல் யூசேஜுக்கு 5லிருந்து 6 மணிக்கூர் பேட்டரி லைஃப் வந்து கிடைக்குது. இந்த இயர்பட்ஸில் லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. SPC மற்றும் AAC சப்போர்ட் வந்து இருக்குது. 13 மில்லிமீட்டர் கொண்ட பெரிய டிரைவர் இந்த இயர்பட்ஸில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டிரைவர் வந்து பெருசாக இருக்கனால ஆடியோ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லவுடாக வந்து இருக்குது. ஆடியோ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டீட்டெயில்டான ஆடியோ வந்து இருக்குது. இந்த இயர்பட்ஸில் boAtோட சிக்னேச்சர் சவுண்ட் வந்து இருக்கனால பேஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமான பேஸ் வந்து இந்த இயர்பட்ஸில் இருக்குது.
இந்த இயர்பட்ஸை நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் கேமிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கால் குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயர்பட்ஸில் கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்குது. 1500 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்க்கு உள்ளாடி நல்ல ஒரு கேமிங் இயர்பட்ஸ் வாங்கணும், கால் குவாலிட்டி நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த இயர்பட்ஸ் வாங்கிக்கலாம். இதே போல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.